தர்ஷிகா, ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அது வந்து அந்த விதையை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகணும். இப்போ சிக்கனுக்கு ஊசி போட்டு வளர்க்குறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கும் பண்ணுவாங்க. என்னதான் நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கோட்கோ இல்லை ஷீப்கோ இந்த மாதிரி சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்து அதுங்களை வளர்த்து அந்த மீட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஆர்கானிக் மீட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஜிஎம்ஓ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, எந்த ஆர்கானிஸ்க்குமே நம்ம ஹியூமனும் சாப்பிடக்கூடாது, மற்ற எந்த ஆர்கானிஸ்க்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு மீட் வளர்றதுக்காக இதெல்லாம் கொடுப்பாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கொடுத்தா சோயாபீன்ஸே கொஞ்சம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சோயாபீனா இருந்ததுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஃப்ளஷ் வரும், ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்றதுக்காக தான் பண்றது. பட் ஸ்டில் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பிளேசஸ்ல கவர்மெண்ட் வந்து பேனே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டையும் வந்து நம்ம பார்த்து பார்த்து வாங்கக்கூடியதா இருக்குல்ல இப்பெல்லாம். சரி, ஓகே சாந்தினி, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூலிகையில் இருக்க மெடிசனல் யூஸ் பத்தி சொல்ல வந்திருக்காரு நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். பார்த்துலாமா? இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ பார்க்குற மருத்துவம் வந்து காயம், அடிப்பட்ட காயம். நிறைய பேருக்கு காயம் பட்டுருச்சுன்னா இன்றைக்கி ஆறுறது கிடையாது. ஆரிய போல் அதனால் வந்து எனக்கு சர்க்கரை நோய் இருக்கும், இவங்களா ஒரு கற்பனையை பண்ணிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு ஓடி போய் தீவிரமாக வந்து வைத்தியம் பண்ணுறது. அடிப்பட்ட உடனேயே அந்த இடத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு வருதா, காப்பி கொட்டையை அரைச்சி அந்த இடத்துல வச்சு அப்படியே அமுக்கினோம்னா ஒரு துளி ரத்தம் கூட வராது, அப்படியே நிற்கும். காப்பி கொட்டை வந்து ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது, ஓடுற ரத்தத்தை அப்படியே நிப்பாட்டக்கூடியது தான் காப்பி. இன்றைக்கி நிறைய பேர் காப்பி குடிக்கிறாங்க. ஏன் காப்பி குடிக்கிறாங்க? அந்த வாசம் அது மூளைக்கு போய் கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஆனால் அதே அளவுக்கு நெய் சாப்பிடணும். நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு டம்ளர் நிறையா காப்பி குடிக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் நெய் வந்து உங்கள் சாப்பாட்டில் சேரணும். இன்றைக்கி யாருமே சேர்க்குறதே கிடையாது. ஏன், எதுக்கு, நிறைய பேருக்கே தெரியாது. காப்பி சாப்பிட்டு நெய் சாப்பிடாமல் இருந்தால் ஆண்மை குறைவு ஏற்படும். பார்த்தீங்கன்னா அணுக்கள் எல்லாமே இறந்து போயிட்டே வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்தில் அந்த காப்பியை குடிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, காப்பி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ பெண் குழந்தை பிறக்காமல் இருக்கட்டுமேன்னு சொல்லி காப்பியை குடித்தாங்க. ஆனால் அது மொத்தத்துக்கே பெண் குழந்தை கிடையாது, குழந்தையே பிறக்க விடாமல் செய்கிறதுக்காக வேண்டி தான் அந்த நினைப்பையே மாற்றிடும். காப்பி சாப்பிட்டு 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 கலெக்டர் ஆகலாம், ஆனால் கல்யாணம் முடிக்க முடியாது. எப்படி துளசி சாப்பிட்டா எது நடக்குமோ அதே தான் காப்பி சாப்பிட்டா நடக்கும். அப்போ வந்து காப்பி சாப்பிட்டா நாட்டு மாட்டு நெய் தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த காப்பி எதுவும் பண்ணாது. இன்றைக்கி நெய்யே சாப்பிட்றது கிடையாது. கேட்டால் எனக்கு அந்த கொழுப்பு வந்துருச்சு, இந்த கொழுப்பு வந்துருச்சுன்றாங்க. நல்ல கொழுப்பு வேணும்னா நாட்டு மாட்டு நெய் எடுத்துக்கணும். நல்ல கொழுப்பு எடுக்க எடுக்க நிறைய நன்மைகள் நடக்கும். அப்போ இந்த காப்பி கொட்டையை அடிப்பட்ட இடத்துல வச்சு இது பண்ணோம்னா ரத்தம் வராமல் நிற்கும். அதே மாதிரி மஞ்சள், அங்கே உள்ள நோய் கிருமிகளை போக்கக்கூடியது. மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் சமையல் மஞ்சள் தான் இது. இந்த மஞ்சளை அரைச்செடுத்து அந்த தூள் எடுத்து அந்த காயத்து மேலே, அடிப்பட்ட காயத்து மேலே போடலாம். இன்றைக்கி வந்து எல்லாருமே இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க. போகிற இடத்துல ஏதாவது தவறி விழுந்தாங்கன்னா கை காலில் அடிபட்டுருது, லேசாக வந்து கீறி விட்டுருது, இல்லைன்னா அதில் உள்ள தகடுகள் வெட்டிடுது. இந்த தகடுகள் வெட்டிடுச்சுன்னா அந்த புண்ணு ஆறவே ஆறாது. இரும்பு தகடு பட்டுருச்சு, இல்லைன்னா அந்த சில்வர் தகடு பட்டுருச்சுன்னா அந்த ரணம் போகாது. அப்போ வந்து இந்த மஞ்சளை போடலாம், அந்த காப்பியும் ரெண்டையும் அரைச்சி போட்டோம்னா அந்த தகடுகள் பட்ட இடத்துல ரணம் கண்டிப்பாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இது தாலி கொலைன்னு சொல்லுவோம், தாலி கொடின்னு சொல்லுவோம், தாலிக்கொடின்னு சொல்லுவோம். இந்த தாலிக்கொடி வந்து வெத்தலை மாதிரியே தான் இருக்கும் பார்க்க, ஆனால் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், இதை விட பெருசாலாம் வராது, இந்த அளவில் தான் இருக்கும். இந்த தாலிக்கொடி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், உங்களுக்கு சாதாரணமாக ரோட்டோரங்களில் கிடைக்கும். இதை வந்து அரைச்செடுத்து அதோட அந்த ரணத்தின் மேலே போட்டுட்டோம்னா அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் அது இருக்கும். புண்ணு ஆறுனா தான் அது அதை விட்டு வெளியே போகும். நம்மளாம் வம்பா தேய்ச்சி கழுவுனா தான். அப்போ வந்து இந்த தாலிக்கொடியோடு சேர்த்து காப்பி கொட்டை, மஞ்சள் இதை சேர்க்கும்போது எப்படியாப்பட்ட காயம், வெட்டு காயமாக இருக்கட்டும், இல்லை அடிபட்ட காயமாக இருக்கட்டும், இல்லைன்னா எங்கேயாவது விழுந்த காயமாக இருக்கட்டும், கல் இடுக்குகளில் கால் மாட்டி அந்த இடம் வந்து உராசி அந்த இடத்துல புண்ணு இருக்கட்டும், இல்லைன்னா அடுத்தவங்க வண்டி வந்து நம்ம மேலே உரசினதால் கிழிச்சிட்டு போயிருக்கோம், இந்த மாதிரி சொல்லலாம். சைக்கிளில் போய்கிட்டு இருப்பாங்க, அந்த வந்து கீழே விழுந்திருப்பாங்க, அந்த மிதிக்கிற இடம் வந்து குத்தியிருக்கும், கால் பாதத்தில் குத்திருக்கும், அங்கே வந்து ரணம் ஆறவே ஆறாது, இல்லை பாதத்துக்கு மேலே குத்திருக்கும், அந்த புண்கள் ஆறாது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிற ரணத்துக்கு வந்து மருந்து, உடனடி மருந்து முதல்ல காப்பி கொட்டை, அது எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ காப்பி கொட்டை வந்து எல்லாரும் வந்து தூளை அரைச்சி வச்சுருக்காங்க, தப்பு கிடையாது. அந்த தூளை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து அன்னைக்கே பார்க்கலாம், அடிபட்டதுமே காயம் ரத்தம் வந்துச்சுன்னா காப்பி பொடி வச்சு அமைக்கிடுவாங்க, வலிக்காது, ரத்தம் வர்றது நிற்கும். அதனால் காப்பி கொட்டையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதோட தாலிக்கொடி,
இந்த தாலிக்கொடியானது நிறைய இடங்களில் வேலிகளில் தன்னால் முளைச்சிருக்கும், எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கும். இது வந்து அரைச்சி எடுத்து போட்டோம்னா எப்படியாப்பட்ட புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்த்து நம்ம நோய் கிருமிகளை சரி செய்கிறதுக்கு மஞ்சளை சேர்க்குறோம். இதெல்லாம் கூட்டு கவலையாக சேர்ந்தாதான் அந்த வெட்டுப்பட்ட காயம் சரியாகும். காயம் ஏற்பட்டதுமே நம்ம என்ன செய்கிறோம், துடைக்கிறது கிடையாது. ஒரு நல்ல ஒரு துணியை வச்சு, வெள்ளை துணி வச்சு மூடி கட்டணும். இல்லைனா ஒரு மஞ்சள் முக்கின துணி எடுத்து நனைச்சி அதை வந்து காய வச்சு அது மேலே புண்ணு மேலே கட்டிட்டோம்னா, அடிப்பட்ட காயத்து மேலே கட்டிட்டா வெளியில் இருக்கிற நோய் கிருமிகள் அந்த புண்ணில் போய் தாக்காமல் இருக்கும். நோய் கிருமிகள் தாக்காமல் இருந்தால் தான் அந்த புண் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா அது கெட்டு போய் அது வந்து பெருசாகிட்டே புறையோடிக்கிட்டு இருக்கும். அப்போ புறையோடிய புண்ணாக மாறினு நிறைய பேர் இறந்தவங்க இருக்காங்க. சின்ன காயம்தான் சொல்லியிருப்பாங்க, அது புறையோடி வர்ண வலி எடுத்து அது உயிர் போகும் நிலைக்கு போயிடும். அப்போது சிறு காயன்னு எதையுமே நினைக்கக்கூடாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அடிபட்டுச்சுன்னா அது 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புண்ணா மாதிரி உள்ள எலும்புக்குள்ளே இறங்கியிருக்கும். அதுக்கு நோய் கிருமிகள் அந்த எலும்பு முழுவதும் செத்து போயிருக்கும். அதனால் அடிபட்ட உடனேயே நம்ம உடனே கவனிக்கணும். அதை வந்து மருத்துவர் ஆலோசனைக்கிட்ட போகணும். மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதை எப்படி சரி பண்ணுறதுல கவனம் இருக்கணும். நம்ம உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாருடைய சாப்பாடும் சரி கிடையாது. ஒரு பெரிய ஒரு மேடையில் பேசினார், ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் தான் பேசினார். அவருக்கு மருத்துவம் தெரியாது, ஆனால் மருத்துவம் சொன்னார். என்ன சொன்னார், நீ சிகரெட்டு பிடிக்க வேணாம், புகையில பிடிக்க வேணாம், பான்பிராக் போட வேணாம், குடிக்க வேணாம், எந்த கெட்ட பழக்கமும் செய்ய வேணாம், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்துநோய் வரும்னார். ஏன் வருது? இன்றைக்கி இருக்கிற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே நோய் அதிகமாக பரப்புகிற அந்த மருந்துகளை போட்டிருக்காங்க, உரத்தை போட்டிருக்காங்க, காற்றுல நிறையா வந்து விஷத்தை கலந்துருக்காங்க. விஷப்பூச்சிகளால் அந்த காற்றுகள் கெட்டு போயிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம ரணத்தில் வெட்டுப்பட்ட காயத்து மேலே அந்த காற்று பட்டாலே தன்னால் வந்து நோய் மாறிக்கிறோம். அது வேறு மாதிரி ஆறாமல் போயிடும். அப்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிறைய வந்து விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பையன் கூட ஒரு கருத்து சொன்னால் கேட்டுக்கிறணும். ஏன்னு கேட்டால் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம், கெட்டதை விட்டுருவோம். அப்போது நிறைய நன்மைகள் செய்யணும்னா நம்ம நிறைய வந்து சுத்தமாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் கவனம் தேவை. கவனத்தை சிதற விடக்கூடாது. வீட்டில் சண்டையை போட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் எதிர்க்க வர வண்டி மேலே மோதக்கூடாது. வீட்டில் சண்டைனா வீட்டோடு மறந்துடணும். வேலை செய்கிற இடத்துல சண்டை, வேறு ஏதாவது கருத்து வேறுபாடுன்னா அதை அங்கேயே விட்டுறணும். சரி, நம்ம இன்னைக்கு வீட்டில் போய் வேறு வேலையை பார்ப்போன்ற அந்த யோசனையிலேயே வந்தோம்னாலும் விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறையா காரணம். அதிக அளவு மனக்கவலை இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய விபத்துகள் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு எதிர்க்க என்ன வருதுன்னே தெரியாது, நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாதையில் கவனம் தேவை. கீழே சின்ன கல் எத்துனாலும் பெருவரல் போய் கல்லில் எத்துனா ஒரு துப்பாக்கியிலேருந்து தோட்டா வெளியேற வேகம்னு சொல்கிறாங்க. நம்ம காலினுடைய ஒரு எட்டு எடுத்து வைக்கிறது. அப்போ வந்து பெருவரல் போய் பட்டதுமே அந்த நகமே உடஞ்சி போகிற அளவுக்கு நம்ம காலில் வேகம் இருக்குது. அது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அடிபட்டுரும். அதுலேருந்து ரத்தம் அதிகமாக போய் உயிர் போகிற நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா பெருவிரல் நகம் அடிபட்டாலே அந்த கொண்ட நரம்பில் போய் வேலை செஞ்சு மயக்கத்தை உண்டு பண்ணும். இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல இந்த கொலையை வச்சு கட்டினோம்னா அந்த ரணங்கள், காயங்கள் தீரும். அந்த காயம் தீர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். காப்பி கொட்டை ஒரு 10 கிராம் அளவு எடுத்துருக்கோம். இப்போது இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது பாதையில் ஆணி, அது ஏதாவது ஒரு தகரம் அந்த மாதிரி இருக்கிறது கால்லையோ கையிலையோ குத்தி எந்த இடத்துலனாலும் இந்த தகரம் போடுறவங்க, இரும்பு வேலை செய்கிறவங்க, லேத்து பட்டறையில் உள்ளவங்க, நம்ம பைக்கில் வந்து போய்கிட்டு இருக்கவங்க, அல்லது காரில் டிரைவரு திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த மாதிரிலாம் வந்து தகரம் அறுத்துறது, புண்ணாகிடுது. அது வந்து சீக்கிரமாகவே ஆறாது, செப்டிக் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இருக்கிற புண்ணு, இந்த தகரம் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது வந்து புண்ணு ஆனாக்கா ஆறாது. அதுக்கான மருந்து தான் இப்போது ஆறாத புண்ணையும் அடிபட்டு அந்த தகரம் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது புண்ணு ஆனது ஆறாத புண்ணையும் ஆற்றக்கூடிய மருந்து தான் இப்போ நம்ம தயாரிக்கிறோம். அதில் வந்து காப்பி கொட்டை ஒரு 10 இது. நம்ம காயம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மருந்து தயாரிச்சுக்கலாம். இந்த தாலி இலை அப்படின்னு சொல்கிறது எப்படி நீங்கள் அடையாளம் பார்க்கணுன்னா, நம்ம நகரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இது கொடி நிறையா கொடியாக இருக்குது, நாங்கள் எப்படி அடையாளம் பார்க்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கொடி இந்த மாதிரி பின்னி பின்னி இருக்கும், சின்ன கொடியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இலை வந்து இந்த இதை அடையாளம் பார்த்துக்கலாம். இதில் வந்து
இப்படி நீங்கள் கிள்ளுனீங்கனாக்கா இதில் வந்து பால் வராது, எதுவுமே பால் வராது. பால் வந்ததுனாக்கா அது வேலிப்பருத்தி அப்படின்ற சொல்ல உத்தாமணி, அது வேற. அது வந்து இந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திரண்டு உருண்டு இருக்கும், நல்லா சாம்ப கலராக இருக்கும், கிள்ளுன உடனே பால் வரும். அது தனியாக இருக்கும், அடையாளம் நல்லா பார்த்துக்கலாம். இது வந்து இலையை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வெறும் இலையாத்தான் இருக்கும். இப்படி நீங்கள் கிள்ளி பார்க்குறப்பவே எந்த ஒரு பாலும் வராது. இதை நீங்கள் நல்லா அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். சுருண்டு சுருண்டு தான், இதுவும் கொடி இனத்தை சேர்ந்தது தான். இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த காயம் பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி இலையை எடுத்து இது கூட சேர்ந்து நல்லா அரைக்கிறப்போ ஒரு பசபசப்பு தன்மை விழுவிழுன்னு இருக்கும். ரெண்டும் நல்லா மசித்து அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்துட்டு அந்த புண்ணு பெருசாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் நம்ம கலந்துக்கிறலாம். உடனே நாம் பிடுங்கி அதை அரைக்கிறப்போ அதில் இருக்கிற ஈரப்பசையே நம்மளுக்கு சரியாக போயிடும். இப்போ 3 நல்லா ஒன்று சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு ஒன்று கலந்துடணும். இதெல்லாம் அங்கிட்ட எடுத்துருங்க. இந்த மாதிரி காயம் பெருசாக இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி இலையை வந்து நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம். 3ஐயும் ஒன்று சேர்த்து நல்லா பச்சையாக இருந்துச்சுனாக்கா அதுவேவும் அதில் இருக்க தண்ணியே வளவளன்னு இருக்கும். அது கூட இதை சேர்க்குறப்ப தண்ணி விடக்கூடாது. ஏன்னா புண்ணு வருஷக்கணக்கில் ஆறாமல் இருக்கிறதுனால அதில் தண்ணி பட்டோம்னா நீர் கோர்த்து அது சலம் பிடிச்சிக்கிறோம். அதனால் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுக்கிறப்போ இந்த ஈரப்பசையினோடைய சேர்ந்து இந்த மாதிரி புண்ணு ஆறாமல் இருக்கிற இடத்துல இந்த வளவளன்னு இருக்கணும். பச்சையாக நம்ம இலை எடுத்து அரைக்கிறப்போ வளவளன்னு இருக்கும். அதை புண்ணு இருக்கிற இடத்துல வச்சு நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் காத்தாடியில் வச்சுட்டிங்கனாலுமே அது சப்புன்னு விருன்னு பிடிச்சி அப்பிக்கிறோம், கீழே விழுகாது. அப்படியே நீங்கள் உலர விட்டுட்டிங்கனாக்கா அந்த புண்ணு இருக்கிற இடத்துல வந்து இப்படியே வச்சுட்டு இரவு நேரத்தில் கட்டலாம். இல்லை நீங்கள் வந்து ஓய்வாக இருக்கிற நேரத்தில் வந்து இந்த மருந்தை அரைச்சி போட்டுட்டு பகல் நேரத்தில் காலையில் கட்டினீங்கன்னா சாயந்தரம் கழுவிடுங்க. சாயந்தரம் இரவு நேரத்தில் முழுக்க போட்டிருந்தீங்கன்னா காலையில் வந்து வெந்நி வச்சு அதை நல்லா கழுவிட்டு திரும்பவும் அதே மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த புண்ணு சிகப்பு நேரத்தில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு புண்ணு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறலாம். செம்புன்னு பட்டுருச்சுன்னா புண்ணு சீக்கிரம் ஆறுது அப்படின்ற அர்த்தம். அது வந்து வெள்ளையாக இருந்துட்டு அதில் தண்ணி மாதிரி சீல் மாதிரி வளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா புண்ணு ஆறாமல் இருக்குது. இன்னும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மருந்தை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த புண்ணு வந்து நல்லா சுத்தமாக நல்லா ஆறி போயிடும். இதுக்காக வந்து நீங்கள் வருஷக்கணக்கில் அந்த புண்ணு ஆற்றாமல் விட்டுட்டிங்கன்னா புறக்கு ஓடி அந்த இடத்த வந்து எந்த இடமா இருந்தாலும் முட்டியாக இருக்கட்டும், கணுக்காலாக இருக்கட்டும், விரல்களாக இருக்கட்டும், அல்லது புஜமாக இருக்கட்டும், அந்த உறுப்பவே வெட்டி எடுக்க வேண்டிய நிலம் வந்துடும். புறக்கோடி போயிடும். புறக்கோடி போச்சுனாக்கா அடுத்து அவங்க வந்து உயிர், அதாவது கால் அந்த பெருவிரல், கை பெருவிரல், நகங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்துச்சுனாக்கா அது உடனே நீங்கள் பார்த்துருங்க. இல்லாட்டின்னா அந்த இடத்த வெட்டி எடுக்க வேண்டியது வந்துடும். அதை மீறி வந்து புறக்கோடி போச்சுனாக்கா அந்த வெட்டி எடுத்துட்டு அந்த விரல் இல்லாமல் கூட இருந்துடலாம். அந்த வெட்டி புறக்கு ஓடிடுச்சு அப்படின்ட்டு பயந்துட்டு பேசாமல் விட்டுட்டு இருந்தீங்கனாக்கா அது வந்து உயிருக்கே ஆபத்தாக வந்து நிறைய பேர் வந்து கிராமத்துகளில் இறந்துருக்குறாங்க. அதனால் அந்த புறக்கு ஓடி விடாமல் சீக்கிரமாக அந்த காயங்கள் பட்ட இடத்துல வந்து இந்த மருந்தை வச்சு கெட்டி நீங்கள் தெரியாட்டியும் வந்து பெரியவங்களை மருத்துவர்களை உடனே ஆலோசனையை பார்த்து நீங்கள் அந்த மருந்தை போட்டுருங்க. காயத்துக்கு இது அற்புதமான மருந்து. தாலி இலைன்னு சொல்லுவாங்க, தாலி கொடின்னு சொல்லுவாங்க. அதை சரி பண்ணாமல் இந்த இலை வந்து நான் விழுகாது. இந்த மாதிரி பிசின் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். இது கூட 10 காப்பி கொட்டை எடுத்துருக்கோம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சு அந்த காயத்து மேலே வச்சோம்னா உடனே ரத்தம் வரது நின்றோம். ஆறாத புண் மேலே வச்சு கட்டினா அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சோன்னா, வெட்டுப்பட்ட காயமாக இருந்தால் உடனே வச்சோன்னா ரத்தம் நின்று அந்த புண் சரியாகிற வரைக்கும் இது தன்னால் இருக்கும். இது தேவைப்பட்டால் மறுநாள் கழுவலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டோம்னா புண்ணை ஆற்றிட்டு தான் இது விழுகும். இந்த மருந்தை வந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.